ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா அருமையான சுவையில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தோடு இந்த குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு அப்பளம் இல்லை வடம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஒரு 8 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ்னாக்கா ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 லைட்டாக கட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறி நல்லா சாஃப்டாகி வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த நிறம் முழுமையாக மாறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். மசாலாவும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க, காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயம் குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காய் வெந்ததுக்கு அப்புறம் தாங்க புளி தண்ணி சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா காய் வேகாது. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண 1/2 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.